நிறைய ஃபேன் பேஜஸை பார்த்துருக்கேன் நான். ட்ரிகர் பண்ணிட்டு இருப்பாங்க மற்றவங்கள உட்காந்து. சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஐயோ ஐயோ நான் யாரையும் மென்ஷன் பண்ண மாட்டேன். ஆனால் நான் தேவான்லேருந்து யூஸ்வலாக நமக்கு ஃபேன் பேஜஸ்லேருந்து மெசேஜஸ் வரும். பாருங்க உங்கள் ஃபேன் பேஜ் எப்படியெல்லாம் பேசுகிறாங்க, உங்கள் ஃபேன் பேஜ் எப்படியெல்லாம் பேசுகிறாங்க. அவங்க அப்படி பேசுகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க இதுக்கு முன்னாடி? ரெட் நூல் பிரசன்ஸ் ஸ்வாதியின் பயணம். டைட்டில் ஸ்பான்சர் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ். வென்யூ பார்ட்னர் வி ஸ்பேஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. மெயினாக நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஃபேன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. அப்படி இருக்கப்போ ஃபேன்ஸுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்கள தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிப்பாங்க, பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஸ்வாதி அப்படி இல்லை. எனக்கு ரீசெண்டாக ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு தெரிஞ்சப்போ ஷீ இஸ் த ஒன் ஹூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மீ ஃபர்ஸ்ட். சும்மா யாருக்கும் ஃபேன் யாரும் வர மாட்டாங்க. இத்தனை பேர் இவ்வளோ லவ் கொடுக்கும்போது நான் ஏதோ கொடுத்துருக்கேன். ஸோ அது கொடுக்கறத இன்னும் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான். ஈவன் லவ் கூட அதுதான் சொல்கிறேன். லவ் இட் இஸ் நாட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும், கொடுத்துருங்க. மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், ஸ்வாதி சந்தோஷமாக இருக்கா, நல்லா இருக்கா, அவார்ட்ஸ் வின் பண்ணிட்டா, கார் வாங்கிட்டா, அப்படி இப்படின்ட்டு இருக்கும். பட் அவங்க ஹர்டல்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். அவங்க கஷ்டப்படுறப்போ நாங்களும் கஷ்டப்படுவோம். அப்படி இருக்கப்போ அந்த குழந்தைத்தனம் quite disturbed. Everyone has every day is not Monday or every day is not Sunday. Ups and downs இருக்குதா. ஆனா அது நான் கொஞ்சம் சைலண்டா தான் அது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. இந்த நிகழ்ச்சியில் உங்களை இன்னும் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏசியா கண்டத்தோட எட்ஜில் இருந்து உங்களை மீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பர்சன் வந்திருக்கிறாங்க. அவங்கள மீட் பண்ணிக்கலாம். எஸ், கடல் தாண்டி மலை தாண்டி விண் தாண்டி மண் தாண்டி வாங்க கமான் பிரியா. ஸோ அவங்க யாரு அப்படிங்கிறத உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரியப்படும். ஆமா கண்டுபிடிச்சாங்க. வணக்கம். சைலண்ட் சர்ப்ரைஸ் பாருங்க. ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் பிரியா. நம்ம ஸ்வாதியோட ஈவெண்ட்டுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எவ்வளோ ஹாப்பியா இருக்கு அவங்கள பார்த்த உடனே. ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. அதான் சொல்றேன், எனக்கு இவ்வளவு நேரம் எனக்கு தெரியவே இல்லை. ஓகே, தெரியவே இல்லை. யூசுவலி யாரும் சும்மா உட்கார மாட்டாங்க. ஆமா, எல்லாரும் என்கிட்ட பேசுவாரு. இல்ல நானே பேசுவேன். கண்டுபிடிச்சிட்டேன்னா உங்க டீம். சொல்லுங்க பிரியா, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. நான் கேட்கணும். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்காங்க இல்லையா? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலாக நிறைய பேசணுன்ட்டு வந்தேன். உங்களை பார்த்தோன்னே வார்த்தையே வர மாட்டேங்குது. பேசுடா, ஏன்டா பேசுங்க. இன்ஸ்டால மட்டும் போஸ்ட் நிறைய போடுறீங்கல்ல? அப்புறம் என்ன இப்ப பேசுங்க. போடுவோம். ஸ்வாதி கிட்ட பிடிச்ச விஷயங்கள் என்னென்னு சொல்லுங்களேன். எதனால நீங்க அவங்க அட்மையர் பண்ண ஆரம்பிச்சீங்க? அப்படி கேளுங்க. அவங்க ஆன் ஸ்கிரீன் பிரசன்ஸை விட ஆஃப் ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக நான் அங்கே தான் அட்மையர் ஆனது. உங்களோட ஒரு வீடியோ நீங்கள் சாப்பிட்ற ஒரு வீடியோ நான் பார்த்தேன். ஒரு பர்பிள் கலர் சாரீ கட்டிட்டு ER2 செட்டில் நீங்கள் இவ்வளோ பெரிய டிஃபன் பாக்ஸ் வச்சு சாப்பிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோ பார்த்து தான் நான் அட்மையரே ஆனது. அவங்க அந்த வே ஆஃப் ஈட்டிங் ஸ்டைல் நல்லா இருக்கும். கரெக்டாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்போ உட்காந்து அப்படிதான் சாப்பிடணும். என் அம்மா சொல்லுவாங்க, எல்லாரும் இத்தனை இப்படி இப்படி எடுத்து அப்படி சாப்பிடக்கூடாது. இப்படி உருண்டை கட்டிட்டு இப்படி சாப்பிடணும். இப்படி வயிறு ஃபுல்லாகும். அது உடம்புக்கு நல்லா இருக்கும். இது வாயில மட்டும் சாப்பிடக்கூடாது. மூக்கு அதெல்லாம் படாது. வா அப்படியா? அவ்வளவுதான். ஓகே பக்கா. அதுக்கப்புறம் நிறைய நல்ல குவாலிட்டிஸ் அவங்க கிட்ட இருக்கு. மோஸ்ட்லி மெயினாக சொல்லணும்னா சிம்பிளாக இருப்பாங்க ரொம்பவே. ஏன்னா இந்த இந்த இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட்லி ரிப்பீட்டட் இந்த காஸ்டியூம்ஸோ இல்லை ஆக்சசரிஸோ யாருமே நான் போட்டு பார்த்ததே இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று தான் வச்சுருப்பாங்க. அவங்க அப்படி இல்லவே இல்லை. ரொம்ப நார்மலாக இருக்கிற ஒரு பர்சன் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மெயினாக நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஃபேன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. எனக்குமே அவங்கள ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கப்போ அவங்களுக்கு ஃபேன்ஸுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா தே சூஸ் தெம்செல்ஃப் ஃபர்ஸ்ட். அவங்கள தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிப்பாங்க,
பெருசா கண்டுக்க மாட்டாங்க. சுவாதி வந்து அப்படி இல்ல. எனக்கு ரீசென்ட்டா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு தெரிஞ்சப்போ, ஷி இஸ் த ஒன் ஹூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மீ ஃபர்ஸ்ட். அண்ட் நான் உன்ன நம்புறேன்டா அப்படின்னு ஒரு வேர்ட் வந்து எனக்காண்டி அவங்க பேசினாங்க, என் கூட நின்னாங்க அப்படிங்கிறப்போ, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் உங்கள பார்க்கும்போது இத சொல்லி தேங்க் பண்ணணும்னு நெனச்சுட்டே இருந்தேன். ரொம்ப Okay. ரொம்ப ரொம்ப நன்றி. It's okay. Wow. ஏன்னா நான் நான் இது ஒரு விஷயம் சொன்னேன் ஆக்சுவலி. நாங்க வந்து அழகா இருக்கோமோ இல்லையோ, நல்லா துணி போடுறோமா இல்லையோ, அது செகண்டரி. நாங்க குடுக்குற ஒர்க் வந்து 100% இருக்கு. அதே 100% ஒர்க் குடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கேத்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன், அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வரலன்னா, அது 0 அகைன். அது அகைன் 0 அது. அந்த மாதிரி அது 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 போய் அது பார்க்கறத விட நம்ம இப்போ நான் டிவியில பார்க்கறது வேற. நார்மலா சினிமா பார்ப்போம், வந்துருவோம். சீரியல் பார்ப்போம், அடுத்த சீரியல் போயிடுவோம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் உட்கார்ந்து அந்த அந்த விஷயத்த பார்க்கும்போது, இது நல்லா இருக்கே, இதுக்காக நாங்க ஏதாவது பண்ணணுமே, இது நம்மளோடது அப்படின்னு எடுத்து அதை வந்து செலிப்ரேட் பண்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். பீங் an ஆக்ட்ரஸ் எனக்கு. ஏன்னா சும்மா யாருக்கும் ஃபேன் யாரும் வர மாட்டாங்க. நீங்க எதுவும் கொடுக்காம, நீங்க எதுவும் உங்க சைட்ல இருந்து எந்த எஃபோர்ட்டும் இல்லாம உங்களுக்கு யாரும் வந்து பேச மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க, பார்க்கவும் மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இத்தனை பேர் இவ்வளோ லவ் கொடுக்கும்போது நான் நிறைய தான் கொடுத்துருக்கேன். ஸோ அது கொடுக்கறத இன்னும் அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஜாஸ்தி கொடுப்போம். கொடுத்துட்டே இருக்கலாம். என்ன விளக்க முடியும்? அவ்வளோ கொடுக்கலாம். அவ்வளோதான். ஜஸ்ட் கிவ். உங்களுக்கு வர வேண்டியது வந்துடும். இதுதான் நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நமக்கு வரணுங்கிறது கண்டிப்பாக வரும். நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க, நமக்கு மேலே அதிகமாக பாசம் காமிக்கிறவங்களுக்கு நம்ம தான் கண்டிப்பாக. ஈவன் லவ் கூட அதுதான் சொல்கிறேன்ல. லவ் இட் இஸ் நாட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். கொடுத்துருங்க. அது வரது செகண்டரி. அது கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் நிறைய இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்து பயங்கரமாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். என்னைக்காவது இவங்களை மீட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ் வந்து நான் கேட்டே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ ஃபேனா நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வச்சிருக்கேன். சூப்பர். ஒரு ஃபேன் கேர்லா வந்துட்டு அவங்க என்ன மறைக்கிறாங்க? அவ்வளோலாம் இல்லை. எனக்கு வந்துட்டு நான் அட்மையர் பண்ண விஷயமே அவங்க கிட்ட அந்த துருன்னு இருக்கிற, ஜாலியாக இருக்கிறது, ஜோவியலாக இருக்கிறது, அதுதான் அவங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃபேன்ஸ் வந்ததுக்கு மெயின் ரீசன் கூட அதுன்னு சொல்லுவேன் நான். ஆனால் இப்போ ஒரு ஃபியூ டேஸாக வந்துட்டு ஆஸ் அ ஃபேன்ஸாக எங்களுக்கு வந்து அந்த அந்த சைல்டிஷ் பப்ளி சுவாத்தியை வந்து நாங்கள் மிஸ் பண்ணுறோம். எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் என்னதான் நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டாலும் வி நோ தட் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, நீங்கள் கஷ்டப்படுறீங்க. மற்றவங்களுக்கு தெரிலனாலும் மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும், சுவாதி சந்தோஷமாக இருக்கா, நல்லா இருக்கா, அவார்ட்ஸ் வின் பண்ணிட்டா, கார் வாங்கிட்டா, அப்படி இப்படின்ட்டு இருக்கும். பட் அவங்க வந்துட்டு எவ்வளோ ஹர்டல்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியும். அவங்க கஷ்டப்படுறப்போ நாங்களும் கஷ்டப்படுவோம். அப்படி இருக்கப்போ அந்த குழந்தைத்தனம் வந்து போயிடக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு வந்து அந்த பழைய அந்த பப்ளி சுவாதி வந்து வேணும். ஐ நீட். கேளுங்க. உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு, கேளுங்க. எதுக்கு ஏன் மிஸ்ஸிங் இல்லையே? இருக்கேன். இல்லை, நீங்கள் சும்மா சொல்லாதீங்க. நீங்கள் சொல்லுவீங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, நம்ம வந்து வெளியில சும்மா சிரிச்சிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள நம்ம எங்க வீட்டில் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்படியா? ஏங்க நாங்கள் வந்து டெய்லி பார்க்குறோம் உங்களை. டெய்லி ஆக்சுவலாக ஒரு நாள் கூட உங்கள் ஃபேஸை பார்க்காம இருந்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, என்னென்ன நீங்கள் எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, எல்லாமே எங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கப்போ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த பழைய அந்த அந்த பப்ளியோ அந்த ஒரு குழந்தைத்தனங்கிறது உங்ககிட்ட வந்து மிஸ் ஆகுது. நீங்கள் இடையில சம்டைம்ஸ் கொண்டு வர ட்ரை பண்ணீங்க, அது வந்து ஃபுல்லாக வரலை எங்களுக்கு. நீங்கள் வந்து மெச்சூர்ட் ஆயிட்டீங்களா? Quite disturbed. Everyone has like every day is not Monday or every day is not Sunday. Ups and downs இருக்கிறது தான். ஆனால் அது நான் கொஞ்சம் சைலண்டாக தான் அது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். வேற எதுவுமே இல்லை. நீங்கள் இருந்துக்கோங்க, மெச்சூர்டாக இருந்துக்கோங்க. அது நல்லது தான். முன்னாடி விட ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு அந்த பப்ளி சுவாதி வந்து வருவா. கொஞ்சம் டைம் வேணும்ல, ஹீலிங் டைம். ஆமா, கண்டிப்பா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நீங்க பேசுங்க. கண்டிப்பா சுவாதி அவங்க வந்து டென்ஷன் மெல்ட் ஆயிடுமோ. நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்குங்க ஆர்டிஸ்டிக் ஆக்சுவலி. இது நான் சொல்லி ஆகணும். ஆக்டர்னு வந்துருச்சுன்னா நிறைய பேர் கிராண்டடாக எடுத்துப்பாங்க. நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க கிராண்டடாக எடுத்துக்கிட்டு பேசுவாங்க. என்ன உங்களுக்கு ஃபேன்ஸ்னா எங்களுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டிங்களா, நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ண மாட்டிங்களான்னு ரொம்ப ஆரோகண்ட்டாக பேசுகிறவங்க இருக்காங்க நிறைய பேர். நாங்கள் பேசுறது புரிஞ்சுக்காம, நம்மளோட நிலைமையை தெரிஞ்சுக்காம பேசுறது இருக்கு. ஆனால்
பீங் ஆக்டர் அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ இந்த சீன்ல சிரிச்சிருப்ப, அடுத்த சீன்ல அழுணும், அடுத்த சீன்ல கோவப்படணும், மறுபடியும் அடுத்த சீன்ல சிரிக்கணும். இப்படி இருக்கும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா பாதி சீன் எடுப்பாங்க, பாதி இப்போ எடுத்திருப்பாங்க, யாரும் ஆர்டிஸ்ட் வரலன்னு ஒரு பாதி க்ளோஸ்அப் எல்லாம் எடுத்திருப்பாங்க, அழுதுருக்கணும். அடுத்து வேற சீன் போயிருப்பாங்க, அந்த ஆர்டிஸ்ட் வர வரைக்கும் இந்த சீன் பேலன்ஸ்ல இருக்கட்டும், அங்க போய் இங்க அழுதுருப்பேன், அங்க போய் சிரிக்கணும், மறுபடியும் அந்த சீன் கண்டினியூஷன் வந்தப்போ மறுபடியும் அங்க போய் அழுணும். இட்ஸ் லைக் எப்படி ஆயிடும்னா பைபோலார் டிசார்டர் மாதிரி மல்டிபிள் டிசார்டர்ஸ் வந்துடும் நமக்கு. இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் மென்டல் ஹெல்த்ன்றது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு. ஏன்னா அது வந்து ஆன் ஸ்க்ரீன் உங்களுக்கு பார்க்குற அளவுக்கு அது ஈஸி கிடையாது. அது மென்டலாக ஒரு ஆர்டிஸ்டை பாதிக்கும், பர்சனலாக பாதிக்கும். ஏன்னா ஆல்ரெடி வி வில் பி டீலிங் வித் ஸோ மெனி இஷ்யூஸ் இன் அவர் பர்சனல் லைஃப். இது கூட இப்படி ஒரு டிரான்சிஷன்ஸ் இருக்கும் செட்டில். அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தப்போ ஒரு செகண்ட் இப்படி உட்காந்துடுறது, அவ்வளோதான். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு ஆர்டிஸ்டோட மனநிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும் நான் சொல்கிறேன். பட் அதை ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குது தெரியுமா, அது எல்லாருக்கும் வராது. ஸோ அது நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரிஞ்சுக்கணும். நான் உங்கள் ஃபேனு, நீங்கள் இது பண்ணி ஆகணும், யூ கான்ட் ஃபோர்ஸ் தட் பர்சன். அவளும் ஒரு மனுஷி, அவனும் ஒரு மனுஷா. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இது எனக்கு வந்து ரொம்ப இந்த விஷயத்தில் ஐ எம் ரியலி வெரி பிளெஸ்ட். லைக் I have good fans like this. I really have good fan base. I really have. Great. Super. அவங்க ஃபீல் பண்ண முடிஞ்சதா, அவங்களோட அந்த அவங்க சொல்ற அந்த வேவை ஃபீல் பண்ண முடிஞ்சதா? எஸ், அது புரிஞ்சுது. புரிஞ்சுக்காம எப்படி ஃபேன்ஸ் இருக்க முடியும்? அதுதான். வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா உங்களுக்கு? குட்டி ஸ்வாதிக்கு வந்து என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? திரும்பி பார்த்து உங்க ஜர்னி பார்த்து என்ன குட்டி ஸ்வாதிக்கு ஒன்றும் சொல்ல இல்லை, ஒன்றும் சொல்ல இல்லை, சொல்லணும்னு இல்லைடா. அவள் நிறைய கடந்து வந்துட்டா. அதில் இருக்கிற மைனஸை திரும்பி பார்க்காம ப்ளஸ்ஸை மட்டும் திரும்பி பார்த்துட்டு போயிட்டு இருன்றதை நான் சொல்லுவேன், அவ்வளோதான். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவங்களோட ஒரு ஃபேனை வந்து நிறைய போஸ்ட் நம்ம போட்டோ ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை சீரியல்ல இருந்து ஏதாவது ஒரு கட்ஸ் எடுத்து போட்டு அதில் ஏதாவது கோட் போட்டு வந்து போடுவாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு பயங்கரமான ஒரு ரஷ்ஷான ஒர்க் டே முடிச்சதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்மளோட மீம் நமக்கே வர்றது, இந்த மாதிரி ஃபேன்ஸ் போடுறது, அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? இவரோட எடிட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எனக்கு தெரியல, எனக்கு நிறைய ஃபேன்ஸ் பண்ணுவாங்க, எல்லா ஃபேன்ஸ். இது நான் இல்லைன்னு சொல்லலை, பிடிக்கலன்னு சொல்ல, பிடிக்கும், பயங்கர பிடிக்கும். பட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஷீ புட்ஸ், இட் இஸ் டோட்டலி. எனக்கு ஒரு சம்டைம்ஸ் தோன்றது என்ன தெரியும், என்ன வேலை செய்யறாங்களா, படிக்கிறாங்களா இல்லையா, வேற இதே பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ஒரு நாளுக்கு வந்து 2-3 எடிட்ஸ் வருங்க. அது பண்றதுக்கு எவ்வளவு நேரம் வேணும் தெரியுமா? எவ்வளவு நேரம் அதுக்கு டைம் எடுக்கும். இப்படி வரும் ஒரு செகண்ட், என்ன பண்றாங்க இவங்கெல்லாம், ஏன் இப்படி டைம் வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு தோணும். அட் தி சேம் டைம் பண்ணட்டேன் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா பண்றாங்களே அப்படின்னு தோணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நான் என்ன பிலீவ் பண்றேன்னா, வாட் ஐ பிலீவ் இன் இஸ், என்னோட வேலை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுக்கணும்னு தான் நான் நம்புவேன். அதுதான் நான் பண்ணுவேன். எனக்கு நான் பண்ணுற ஆக்டிங்க்கும் மற்றவங்க பண்ணுற ஆக்டிங்க்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். எல்லா ஹீரோயினும் ஒரே மாதிரி பண்ணக்கூடாது. எல்லாரோடது அவரோட சொந்த டேலண்ட் ஒன்று இருக்குல்ல, அது வெளிப்படுத்தணும். எனக்கு அப்படி என்ன பிடிக்கும்னா, நான் எப்படி இருக்கேனோ அப்படி இருக்கிறத பிடிக்கும். இப்போது நந்தினியை நான் பர்சனல் லைஃப்பில் என்னென்ன எப்படியெல்லாம் இருக்கேன் அப்படிதான் நான் பண்ணுவேன். நான் ஈரமான ரோஜாவில பிரியாவை எப்படியெல்லாம் இருந்தேன், அந்த கேரக்டர் எனக்குள்ள ஏதாவது இருக்கா, அதுதான் கொண்டு வருவேன். தவிர எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா நான் பிரியாக்காக எக்ஸ்ட்ரா ஏதோ போட்டு அது சொதப்ப மாட்டேன். நான் இருக்கிறது நான் பண்ணுவேன். இப்படி இருக்கும்போது நான் கொடுக்குற குட்டி குட்டி எக்ஸ்பிரஷன், நான் அந்த சீன்ல யாரும் என்ன மதிக்கவே கூடாது, அந்த மாதிரி ஒரு சீன்ல நான் இங்க ஏதோ பண்ணி அது கேப்சர் பண்ணிருப்பாங்க. நானும் இப்படியெல்லாம் பண்ணிருப்பேன். ஸோ அதில் கேப்சர் பண்ணியிருப்பாங்க. நான் அப்படி குட்டி குட்டி விஷயம் சும்மா நின்று இருந்தவன் இப்படி பார்த்துருப்பேன். அது ஒரு. ஸோ இப்படி இருக்கும்போது இவ்வளோ அப்சர்வ் பண்ணுறாங்க, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா எந்த அளவுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்ருக்கோம். அது ரொம்ப ஒரு 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 தனி ஹாப்பினஸ். அது வந்து இவங்க இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறது, அது இன்னும் ஒரு பெரிய ஹாப்பினஸ். அது
it's really tough and it's really rare to get good fan base. நிறைய ஃபேன் பேஜஸை பார்த்துருக்கேன் நான். ட்ரிகர் பண்ணிட்டு இருப்பாங்க மற்றவங்கள உட்காந்து, சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஐயோ நான் யாரையும் மென்ஷன் பண்ண மாட்டேன். ஆனால் நான் டே ஒன்ல இருந்து பார்த்துருக்கேன். எனக்கு நான் இங்கே வந்ததுலேருந்து, சென்னைக்கு வந்ததுலேருந்து டே ஒன்ல இருந்து சும்மா ட்ரிகர் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபேவரான ஒரு ஆர்டிஸ்ட் நல்லா காட்டுறதுக்காக இன்னொருத்தரை வந்து எதுவுமே பண்ண மாட்டோம். சும்மா கிள்றது, தோன்றது, இப்படி. தட்ஸ் ஓகே ஃபைன். உங்க ஆர்டிஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. என்ன பாத்துக்கிறதுக்கு இங்க இருக்காங்க. எதுக்கு நோண்டி வரீங்க? நான் என் வேலை பண்ணிட்டு இருக்கேன், அவங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இனி வரைக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் யூஸ்வலாக நமக்கு ஃபேன் பேஜஸ்லேருந்து மெசேஜஸ் வரும், பாருங்க உங்கள் ஃபேன் பேஜ் எப்படியெல்லாம் பேசுகிறாங்க, உங்கள் ஃபேன் பேஜ் எப்படியெல்லாம் பேசுகிறாங்க. அவங்க அப்படி பேசுகிறாங்க, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க இதுக்கு முன்னாடி? நீங்கள் ஏதாவது ட்ரிகர் பண்ணியிருப்பீங்க. கரெக்ட். ஸோ இப்படி இருக்கும்போது சைலண்ட்டாக இருந்துருங்க. எல்லோரும் காமாக நிம்மதியாக ஹாப்பியாக வேலை செஞ்சுட்டு போகலாம். ஏன்னா வீட்டுக்கு நான் வந்து சோறு போட போகிறது இல்லை யாருக்கும், இல்லை அவங்க வந்து எனக்கு சோறு போட போகிறது இல்லை. நிம்மதியாக காமாக வேலை செஞ்சுட்டு போகணும். ஸோ இப்படி இருக்கும்போது நான் சொன்னா என்ன விஷயம் இருந்தாலும் இவங்க கேட்பாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ். இவங்க சைட்லேருந்து ஒரு சப்போர்ட். அது ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி பிக் சப்போர்ட். அண்ட் இவங்க தான் மெயின் பில்லர் எனக்கு நிற்கிறதுக்கு இவ்வளோ மேலே. சும்மா போய் நிற்க முடியாது. someone has to lift you or someone has to push you. என்கரேஜ் பண்ணணும். அது இருந்தால் மட்டும்தான் அந்த பில்லர் இவங்கன்னு சொல்லுவேன் நான். அவ்வளோதான். இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த அந்த ஒரு பெரிய பில்லர் ரெடியாக இருக்குது. அதுக்கு மேலே நான் என்னை உட்கார வச்சுருக்காங்க. ஐம் ரியலி 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 ஹாப்பி ஃபார் தட். சூப்பர். ஆனால் அவங்களுக்காக நீங்கள் டைம் எடுத்து அந்த வீடியோஸ்லாம் கட் பண்ணி போடுறீங்கல்ல, அதை பற்றி சொல்லுங்களேன். எனக்கு வந்துட்டு இல்லை, அவங்க வந்து நம்ம கஷ்டப்பட்டு இது ஆக்ட் பண்ணுறாங்க, நமக்கு அவங்கள பிடிச்சிருக்குங்கிறப்போ நம்ம அவங்கள எப்படி லிஃப்ட் அப் பண்ணலாங்கிறது மட்டும்தான் நம்ம யோசிப்போம். இன்னொன்று அவங்க சொன்னாங்க, அவங்க ஃப்ரேமில் வந்துட்டு வரமாட்டாங்க. நம்ம ஃபோக்கஸ் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க சம்டைம்ஸ்லாம் ஜூம் பண்ணி வச்சு உட்காந்துட்டு பார்த்துருக்கேன். நான் அந்த ஃப்ரேம் தான் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் பார்த்த டேஸும் இருக்குது. எடிட்ஸ் அவங்களுக்கு பிடிச்சி அப்படிங்கிறது என்னோட எடிட்ஸ்னால மட்டும் இல்லை. எப்படி சொல்கிறது, நான் மோஸ்ட்லி நைட் டைம் எடுத்து தான் நான் ஒரு டெய்லி 2-3 எடிட்ஸ் போடுறேன்னு சொல்கிறீங்க. நைட்டு ஒரு 2 எடிட்ஸ் பண்ணிடுவேன். ஏதாவது யோசிப்பேன், ஏதாவது தோன்றது அப்படி யோசிச்சு போட்டுருவேன். இல்லை அவங்க சீரியல்ஸில் அந்த கிளிப்பிங்ஸ் எடுத்து நைட்டு பண்ணிவிட்டு மார்னிங் வந்து உங்கள்கிட்ட ரீச் ஆகணும் அந்த எடிட்டு, அதை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்ப்ளிட்டப் பண்ணி போடுவேன். அவ்வளோதான். நிறைய வாட்டி நான் செட்டில் சொல்லியிருக்கேன், நான் என்னோட டைரக்டர் சார் கிட்ட சொல்லியிருக்கேன். ஹீஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. நந்து சார் 3 முடிச்சு டைரக்டர் வந்து வெரி ஃப்ரெண்ட்லி. என்னோட தேங்கோட எனக்கு கிடைச்ச எல்லா டைரக்டர்ஸும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ரொம்ப ஜாவியல். என்ன நாங்கள் வந்து இன்புட்ஸ் கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு இருக்காது அது. அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஒரு சிலருக்கு நான் அவ சொல்கிறது நான் எதுக்கு அக்செப்ட் பண்ணணும், எதுக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு இருக்கும். நம்ம நந்து சார் மட்டும் ரொம்ப ப்ரில்லியன்ட் பர்சன். அவர் சினிமா டைரக்டர் ஆக்சுவலி. ரொம்ப பயங்கர ப்ரில்லியண்டான பர்சன் ஹி இஸ். அவர்கிட்ட நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன், சார் ஐ திங்க் நீங்கள் எப்பயாவது ஒரு வாட்டியாவது ஸ்கிரிப்ட் நீங்கள் ஃபேன்ஸ் கையில் கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நந்தினின்ற கேரக்டர் இவர் டிசைன் பண்ணுறதை விட இவங்க டிசைன் பண்ணுவாங்க தெரியுமா, த்ரூ வீடியோ. எனக்கு அது பிடிக்கும். செம்ம ஐ ஹவ் நோ வேர்ட்ஸ். அது எப்படி ஆகிடும் தெரியுமா, இவங்க பண்ணுற எடிட்னால தான் எனக்கு வந்து இன்னும் வேலை செய்யணும்னு தோணும். ரியலி ஹாப்பி ஃபார் ஹர் எஃபர்ட்ஸ். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் பிரியா. கன்னியாகுமரி, அதாவது இந்த ஆசியா கண்டத்தோட எட்ஜில் இருந்து எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ஏதாவது ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கணும் அப்படின்னா ரிக்வெஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம இல்லை, நீங்களா இருங்க, ஹாப்பியாக இருங்க. எப்போ ஒரு கம்மி ஸ்மைல் கொடுப்பீங்களே ஈன்னு, அந்த ஸ்மைலோட எப்போவும் இருங்க. நான் வந்து என்ன உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, பீப்புள் ஆர் பாசிங் க்ளவுட்ஸ். அதனால் யாரும் லாங் லாஸ்டிக்காக இருப்பாங்கன்னு நம்ம ப்ராமிஸ் பண்ண முடியாது. ஸோ நானும் ப்ராமிஸ் பண்ண விரும்பலை. ஆனால் நான் வந்து உங்கள் கூட எப்போவுமே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஐ ஹோப் ஐ டூ. ப்ளீஸ். அண்ட் இருப்பேன். ப்ளீஸ். அண்ட் எப்போவும் சொல்கிற மாதிரி எனக்கு வந்து உங்களை முன்னாடியே சொல்லியிருந்தேன், நேரில் பார்க்கும்போது ஐ வாண்ட் கிவ் அ டைட் ஹக் ஃபார் யூ அப்படின்னு. ஸோ ஐ நீட் டு கிவ் தட். சூப்பர். Love you.
ரெட் நூல் பிரசன்ஸ் சுவாதியின் பயணம். டைட்டில் ஸ்பான்சர் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ். வென்யூ பார்ட்னர் வி ஸ்பேஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.